ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜியோ ரீசார்ஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட பழைய பிளான் படி ஈஸி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை நம்ம சேனலில். தொடர்ந்து கொஞ்சம் ஒர்க்கு, அதனால் வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக நம்ம வந்து வீடியோ போடுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் மை ஜியோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்துட்டு ஜியோ லாகின் ஜியோன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு உள்ளே மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொன்னால் உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி இருக்குங்க, ஓடிபி போட்டு அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் சிம்பிள் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களோட ஜியோ பிளான் காட்டும். அதில் சுவிட்ச் அக்கௌண்ட் கொடுங்க. சுவிட்ச் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செட்டிங்ஸ் இருக்கும் கீழே லாஸ்ட்டாக. அது சர்வீஸ் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு ட்ரைவ் ப்ரொடக்ஷன் அதுக்கும் அதை டச் பண்ணுங்கள். லாஸ்ட்டாகிறத டச் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட பிளான்லாம் இப்படி தான் காட்டும். நீங்கள் ஜிபே, ஃபோன்பே எதை வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸி பண்ணிடலாம் பழைய பிளான் படி. நீங்கள் அப்படி ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தா யூ ஆல்ரெடி ஹேவ் ஏன் ஆக்டிவ் பிளான் காட்டும், ஆல்ரெடி ஈஸி பண்ணியிருந்தா. இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதே. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.